ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா மாயாவும் தனாவும் லிங்கத்துக்கிட்ட சாருவோட ஃபோனை கேட்குறாங்க. ஆனால் லிங்கம் நம்பாததால் அங்கேருந்து கிளம்பினதும் உடனே தனா இப்போ எப்படி மாயா ஃபோனை வாங்க போகிறோம், இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் இன்னொரு திட்டம் போட்டு வச்சிருக்கா அப்படின்னு மாயா சொல்றாங்க. அது என்ன திட்டம்னா, நம்ம லிங்கம் கார்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து செக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மாயா ஒரு போய் இதை சொல்லிடுறாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இப்படி வண்டியில் ஒருத்தங்க தப்பான பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. உடனே லிங்கமோட காரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அதில் நம்ம மாயாவுக்கு பழக்கமான ஒருத்தங்க லிங்கம் வச்சுருந்தா அந்த பேக்கில் இருக்கிற ஃபோனை அட்டையே போட்டுட்டு நேராக அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஃபோனை மாயா கிட்ட கொடுத்ததும் மாயா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. உடனே மாயா ஃபோன் எடுத்துட்டு நம்ம லாயரை பார்க்க வராங்க. சார், சாரு கடைசியாக யார் கூட பேசினாலும் அந்த நம்பர் இதில் இருக்கு அப்படின்னு போது, சரி கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பாருங்க மாயா அப்படின்னதும் உடனே மாயா பார்க்குறாங்க. பார்த்தா கடைசியாக பேசின ஃபோன் நம்பர் நம்ம புவனேஸ்வரியோடது தான். ஸோ புவனேஸ்வரின்னு சேவ் ஆகியிருக்கு. இது பார்த்த மாயா செம அதிர்ச்சி ஆகிறாங்க. சார், கடைசியாக சாரு புவனேஸ்வரியோட தான் பேசியிருக்கா அப்படின்னு போது, என்ன மாயா சொல்கிறீங்க அப்படின்னா லாஜிக்கல் திங்க் பண்ணி பார்த்தா அப்போ நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான். அப்படின்னா சாருவோட இந்த மர்மத்துக்கு பின்னாடி புவனேஸ்வரி தான் காரணமாக இருக்காளா அப்படின்னு போது, சார் அதுக்கு சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி தான் இருக்கணும் அப்படின்னு போது, சரி மாயா, ஃபர்ஸ்ட் உங்க பெரியம்மா சாரு கூட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ எத்தனை நிமிஷம் கிட்டத்தட்ட பேசியிருப்பாங்கன்னு அவங்களால கெஸ் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு போது, உடனே நம்ம ஜானகியும் மாயா கிட்டத்தட்ட நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருப்பேன் அப்படின்னதும் உடனே நம்ம மாயாவும் பார்க்குறாங்க. ரொம்ப நேரமாக பேசின மாதிரி தான் டைம் இருக்குது சார், அப்போது நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. பெரியம்மாவை பார்த்ததும் சாரு ஃபோனை கட் பண்ணாமலே வச்சிருக்கா, அதுக்கப்புறமா புவனேஸ்வரி கட் பண்ண இல்லை. ஸோ சாருவும் ஜானகி பெரியம்மாவும் பேசினதை இந்த புவனேஸ்வரி கேட்டுட்டு தான் இருந்திருக்கா அப்படின்னு போது, உடனே லாயர் அதிர்ச்சி ஆகிறாங்க. சந்தேகமே இல்லை மாயா, அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி புவனேஸ்வரி இருக்கணும் அப்படின்னு போது, சரி சார் இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் போது, உடனே லாயர் எங்க அப்படி சாரு கிட்ட என்ன பேசுனீங்க, சாரு கிட்ட எதுவும் மாற்றம் தெரிஞ்சுக்கா அப்படின்னும் போது உடனே ஜானகி ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா சாரு சீனுவை கல்யாணம் பண்ண போகிறோம் என்ன ஹாப்பியில் ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து புவனேஸ்வரி ஃபோன் அடிக்கிறாங்க. இங்கே பாரு சாரு, நீ நினச்சது கை கூட போகுது, என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் சீனு கையில் இருந்து தாலியை வாங்கிடு அப்படின்னும் போது, ஆமாங்க அப்படின்னு சாரு பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஜானகி வராங்க. உடனே நம்ம சாரு ஃபோனை வச்சிடுறாங்க. வாங்க பெரியம்மா, என்ன விஷயம்? ஆமாம், ஃபோன் பேசுகிறியா சாரு, யார் கூட பேசிட்டு இருக்க? அப்பா கூட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சரி சாரு, இங்கே பாரு, நீ வளர்ந்தவ, நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை சாரு. இங்கே பாரு, நான் ஒரு பொண்ணாக இருந்து சொல்கிறேன், சீனு மனசில் முழுக்க முழுக்க இருக்கிறது மாயா மட்டும்தான். இப்போது நீ தப்பானதாக நடந்து சீனு உங்ககிட்ட தப்பாக நடக்க வாக்கு கொடுத்துட்டான்னு இன்னைக்கு நீ எல்லாரையும் ஏமாற்றி சீனுவை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேம்மா, என்னோட அனுபவத்துலேயும் சொல்கிறேன், பின்னாடி பாதிக்கப்பட போகிறது உன்னோட வாழ்க்கை தான். நீ எத்தனை வருஷம் சீனுக்காக காத்திருந்தாலும் கண்டிப்பா சீனு உன்னை ஏத்துக்க மாட்டான் சாரு. இங்க பாருமா, உன் கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறேன், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது கல்யாண வாழ்க்கைங்கிறது. ஒரு வாட்டி ஒரு பொண்ணு களத்துல தாலி ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அது இறங்குறது புருஷன் இல்லாம போனதுக்கு அப்புறமா தான். ஆனா நீ சீனு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், புருஷனோட வாழ்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சீனு கூட வாழ முடியாது. ஏன்னா அவன் மனசு முழுக்க மாயா மட்டும்தான் இருக்கா. கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. இப்போது சீனு ஆரம்பத்திலேயே உன் மேலே கோபமாக இருந்தான், இப்போ நீ வேற தேவையில்லாத பழி போட்டு வச்சிருக்க. அதெல்லாம்
அதெல்லாம் மனசுல வச்சுட்டு உன் கூட சேர்ந்து வாழ்வான்னு நினைக்கிறியா? இல்லை சாரு, கண்டிப்பா அவன் வாழ மாட்டான். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா உன்னோட இஷ்டம். நான் உன்னை மிரட்டல சாரு. நீயும் மாயானுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இப்போ கூட டைம் கிடக்கு. நாளைக்கு காலையில தான் கல்யாணம். நீ இன்னைக்கு யோசிச்சு நல்ல முடிவா எடுத்துக்கோ சாரு. இங்க பாரு, பின்னாடி பாதிக்கப்பட போறது உன்னோட வாழ்க்கை மட்டும்தான். ஏன்னா சீனுவை நினைச்சுக்கிட்டே மாயா காலம் பூரா வாழ்ந்துடுவா. மாயாவோட நினைப்பிலேயே சீனுவும் வாழ்ந்துடுவாங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணதும் சாரு வந்து அந்த இடத்துல கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்த்தோன்னா ஜானகி அங்கேருந்து போனதும் சாரு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன இவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க. பெரியம்மா வந்து சொல்கிறதும் சரிதான். அப்படின்னா நாம காலையிலேயே கல்யாணத்தை சொல்லி நிறுத்திடலாம் அப்படின்னு சாரு தனக்குள்ளே பேசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஃபோன் மூலமாக புவனேஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே புவனேஸ்வரி ஃபோன் பேசினாங்களே அப்படின்னுட்டு சாரு வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. என்னங்க ஜானகி பெரியம்மா பேசிட்டு போனதை கேட்டிங்களா அப்படின்னும் போது, ஆமாம் சாரு, என்ன அவள் பேச்சை கேட்டு மனசு மாற முடிவு பண்ணிட்டியா என்ன அப்படின்னும் போது, ஆமாங்க, நானும் சில விஷயங்களை யோசிக்காமல் விட்டுட்டேன். 1000 தான் இருந்தாலும் நான் சீனு மாமா மேலே அபாண்டமாக பழி போட்டு அவரை கல்யாணம் பண்ணாலும் கடைசியில் அவர் என் கூட வாழுவாரா? இப்போது பெரியம்மா சொல்கிறத நினச்சா அவருக்கு என்னை தொடும் போதெல்லாம் அந்த மாயாவை தொடுற மாதிரி இருக்கும்ல. இங்கே பாருங்க, எனக்கு என்னது, எனக்குன்னு மட்டும்தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சீனு மாமா கட்டின தாலி மாயா கழுத்தில் இப்போ வரைக்கும் இருக்கு. அவங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு கல்யாணத்தை நிறுத்திடலான்னு அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க. சாரு, அப்படின்னா கடைசியா உன் முடிவு இதுதானா அப்படின்னதும், ஆமாங்க. சரி, இப்போ நீ அபாண்டமா பழி போட்டிருக்க, இதனால எவ்வளவு பிரச்சனைகள் நேரம் தெரியுமா? இங்க பாரு, முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு வா. அதுக்கப்புறமா இந்த கல்யாணத்தை எப்படி உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லாம நிறுத்துறேன்னு நான் சொல்றேன் அப்படின்னதும் சரி அப்படின்னுட்டு தான் சாரு வந்து நைட்டோட நைட்டா போயிருப்பாங்க. ஸோ ஜானகி வந்து இப்படி இந்த தான் பேசுனதை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க நம்ம லாயர்கிட்டையும் மாயாக்கிட்டையும். இதுக்கிட்ட லோயர், இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிற விதத்தை பார்த்தா கண்டிப்பாக சாரு நீங்கள் சொன்னதுலேயே மனம் திருந்திருப்பாங்க. ஸோ சீனு கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ண டைமில் தான் புவனேஸ்வரி இப்படி சாருவை தந்திரமாக வரவழைச்சு அவங்க கதையை முடிச்சிருக்கணும். நமக்கு இந்த ஒரு ஆதாரம் போதாது, ஆனால் இதுக்கு பின்னாடி புவனேஸ்வரி தான் இருக்காங்கங்கிறதுக்குரிய அந்த ஆதாரமும் நமக்கு வேணும். ஆனால் இது முக்கியமான ஆதாரம். மாயா கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னதும் மாயாவை சரிங்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி டீம் செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து இல்லைங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு என் பொண்ணோட திங்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்டர் கொடுத்தாரு. என்னை வழிமறைச்சு அந்த மாயா என் பொண்ணோட ஃபோனை கேட்டுகிட்டே இருந்தா. நல்ல வேலை நான் கொடுக்கல, அதில் ஏதோ ஆதாரம் இருக்கு போல அப்படின்னதும் புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க. சரிலிங்க, இப்போ சாரோட ஃபோனுங்க எங்க கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னும் போது பேக்கை வந்து பார்க்குறாங்க. லிங்கம் ஃபோனை வந்து காணும், எங்கள் ஃபோனில் இதில் தான் இருந்துச்சு காணும் அப்படின்னதோ, ஐயோ அந்த மாயக்காண்டி கைக்கு ஃபோன் கிடைச்சா மாட்டிப்பமே அப்படின்னு புவனேஸ்வரி செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ